வணக்கம். நான் சாதுவன். இது தமிழக வெற்றி கழக வழக்கறிஞர். இப்ப பார்க்க போற பதிவு, இன்று 12ஆம் வகுப்பு முடித்து அல்லது 10ஆம் வகுப்பு முடித்து ஏதாவது ஒரு பட்டய படிப்பு அல்லது பட்டப்படிப்பு சேர்ந்து விடலாம் என்கின்ற திட்டத்தில் இருக்கவங்க பெரும்பாலும் நோக்கி செல்லக்கூடிய ஒரு இலக்கு ஒண்ணு இருக்கு. பெரும்பாலும் இன்னைக்கு குழந்தை மத்தியில ஒரு டாக்டர்ன்ற படிப்புக்கு ஈர்ப்பு என்பது மிக அதிகமாக இருக்கு. அதை நம்ம பாக்குறோம். ஒருவேளை இந்த டாக்டர் படிப்பு கிடைக்கல அப்படின்னு சொன்னா அடுத்தபடியாக இந்த மருத்துவம் சார்ந்த பட்டம் அல்லது பட்டய படிப்பை நோக்கி போறாங்க. இந்த படிப்புகளில் உள்ள குளறுபடிகளும் அதன் விளைவுகளும் அப்படிங்கறத பத்தி தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம். பாருங்க, இந்த மருத்துவ படிப்பு என்பது இன்றளவு எட்டாக்கணியாக கனவாக இருக்கிறது. அதுல நீட் என்ற ஒரு குளறுபடி, மிகப்பெரிய குளறுபடி ஒண்ணு ஓடிட்டு இருக்கு. அதை பற்றி தனிப்பதிவுல நம்ம பார்ப்போம். ஆனா அதை தாண்டி ஒருவேளை ஒரு மாணவருக்கு மருத்துவ படிப்பு என்பது எட்டாக்கணியாகிவிட்டது என்று சொன்னால் அவங்க அடுத்த கட்டம் அவங்க எதிர்நோக்கி இருக்கிறது. மருத்துவ கனவோடு இருக்கக்கூடிய பெரும்பாலும் ஆண் பிள்ளைகளை தாண்டி பெண் பிள்ளைகள் மருத்துவ கனவோடு இருக்கிறவங்க நர்சிங் படிப்பு அல்லது பட்டய படிப்பு அல்லது மருந்தாளர் படிப்பு அல்லது மருத்துவம் சார்ந்த ஏதாவது ஒரு டெக்னிக்கல் படிப்பை பட்டமாகவோ பட்டயமாகவோ பெறணும்ன்றதுல ரொம்ப முனைப்பா இருக்காங்க. அதுவும் கிராமப்புறத்தில் இருக்கவங்க ஒரு குறுகிய காலத்துல ஒரு கல்வியை கற்று அதன் வாயிலாக நாம வேலைக்கு போகணும் அப்படிங்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு சான்று பட்டய படிப்பு என்பது குறுகிய காலத்துல பெற்று ஒரு அரசு வேலைக்கு போகணுன்றதுல அவங்க உறுதிப்பாடா இருக்காங்க. காரணம் அவர்களுடைய பொருளாதார சூழ்நிலை, அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை அவங்கள ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளி அவர் படிப்பு குறுகிய கால படிப்பு என்பது அவர்களுக்கு அவசியமும் அத்தியாவசியம் ஆகிறது. இப்படி ஒரு சூழ்நிலையில நமது டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம், நர்சிங் கவுன்சில், மத்திய அரசினுடைய திறன் மேம்பாட்டு கழகம், இப்படி பல்வேறு தரப்புகள், தமிழக அரசு, திறந்தவெளி பல்கலைக்கழகங்கள், இப்படி பல்வேறு செக்டர்ஸ் இதற்கான பட்டய மற்றும் படிப்புகளை தருகின்றன. பட்டம் மற்றும் பட்டய படிப்புகளை தருகின்ற இந்த அமைப்புகள்ல உள்ள குளறுபடிகளை பார்க்கிறோம். காரணம் என்னன்னா, இதை நாம் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துகின்ற பொழுது போலியான தவறான இடங்களில் சிக்கிக்கொண்டு தாங்கள் படித்த பணத்தை, கட்டிய பணத்திற்கு தாங்களுக்கு எந்தவித வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லாமல் கட்டிய பணமும் வீணாகி அந்த காலமும் வீணாகி தங்களுடைய படிப்பும் வீணாகக்கூடிய சூழ்நிலையிலிருந்து பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் தான் இந்த பதிவை நான் செய்கின்றேன். பாருங்க, மருத்துவ கவுன்சில் என்பது இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு முதலாக உருவாக்கப்பட்ட ஒரு கவுன்சில். அது என்ற பேரும் பெருமையும் கொண்டது. இந்த மருத்துவ கவுன்சிலை தாண்டி இந்த நர்சிங் கவுன்சில் தான் இதற்கெல்லாம் முன்னோடி கவுன்சிலாக உருவாக்கப்பட்டது. இந்த நர்சிங் கவுன்சில் மத்திய நர்சிங் கவுன்சில் மற்றும் மாநில நர்சிங் கவுன்சில் இருக்கு. இவை அங்கீகரிக்கப்பட்ட சில படிப்புகளை தருகின்றன. அது மருத்துவ படிப்பை சார்ந்து செவிலியர் படிப்பு. இந்த செவிலியர் படிப்பு என்பது பட்டப்படிப்பு மட்டுமே இன்று நிலையில் உள்ளது. பட்டய படிப்பு முழுவதும் மூடுவிழா செய்யப்பட்டு விட்டது. இதுதான் சோகத்திலும் சோகம். காரணம் என்ன? காரணம் மிக சின்னதுதான். 2011 பட்டய படிப்பு மற்றும் டிப்ளமா படிப்புகளுக்கு தனியாரும் நடத்தலாம் என்கின்ற சூழ்நிலையில் மயில்வாகனன் என்கின்ற விசி அவர்கள் இதை மரியாதைக்குரிய மயில்வாகனன் என்பவர் இந்த திட்டத்தை கொண்டு வந்து மிகச் சிறப்பாக, வெகு சிறப்பாக ஏழை மாணவர்கள் பங்கெடுக்கும் வகையில் குறுகிய இடங்களிலே, ஒரு சின்ன இடங்களிலே, கிராமப்புறங்களில் கூட இவை சிறப்பாக செயல்பட்டு மாணவர்களை உற்பத்தி செய்வார்கள். இந்த சூழ்நிலையில் இதை தாண்டி இந்த படிப்பு செம்மையாக நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது 2019 கொரோனா என்கின்ற அரக்கன் வருகின்ற பொழுது இந்த படிப்புக்கு ஒரு மூடு விழா செய்யப்பட்டது. இந்த கொரோனாவை காரணம் காட்டி 2020 இந்த படிப்புகளுடைய அட்மிஷன் என்பது நிறுத்தப்பட்டது. அது இப்பொழுது முற்றாக தடை செய்யப்பட்டு விட்டது. சரி, இப்ப இந்த செவிலியர் படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறவங்க அரசாங்கத்துல போய் படிக்கின்ற பொழுது அவர்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய சொற்ப சீட்டு, மக்கள் தொகை விகிதாச்சார கணக்கெடுப்பின் அடிப்படையில் மருத்துவர்களுடைய எண்ணிக்கையே இந்தியா முழுவதும் குறைவாக இருக்கிறது. அதுவும் தமிழகத்தில் வெகு குறைவாக இருக்கிறது. இந்த சூழலில் இந்த மக்கள் தொகை விகிதாச்சாரத்தினுடைய அடிப்படையிலே இருக்கக்கூடிய இந்த மருத்துவ செவிலியர்களுடைய எண்ணிக்கையும் வெகு குறைவாக இருக்கிறது என்கின்ற பொழுது புற்றீசல் போல சில நிறுவனங்கள் 1860 ஆண்டு சட்டப்படி உள்ள தன்னாட்சியோடு தாங்களே ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு ஒரு பட்டய படிப்பை கொடுத்து மாணாக்கர்களை தயார் செய்வது என்கின்ற சூழலை உருவாக்குகிறார்கள். இந்த இது பயிற்சி மட்டுமே அவர்களுக்கு போதுமானதாக இருப்பதில்லை. மேலும் இந்த மாணவர்கள் தவறாக வழிநடத்தப்படுகிறார்கள்.
சரியான நிறுவனங்களிலே பயிற்சி கிடைக்கப்படுவதில்லை. இவர்கள் உழைப்பு சுரண்டலுக்கு ஆளாகிறார்கள். இவர்களுடைய படிப்பு சுரண்டல் செய்யப்படுகிறது. இவர்களுடைய பணமும் சுரண்டல் செய்யப்படுகிறது. இவர்களை காட்டி வெளியிடங்களிலே இவர்களை ஒரு பயிற்சிக்கு அனுப்பி அந்த நிறுவனம் பயனடைகிறவர்களே இவர்களுக்கு அதனால் எந்த பயன் என்று தெரியவில்லை. இதை தாண்டி இந்த நிறுவனங்கள் பெறக்கூடிய பட்டயங்கள் அரசு வேலை செல்வதற்கு உகந்ததாக இருப்பதில்லை. இதையும் தாண்டி அந்த பயிற்சி போதுமானதாக இல்லாமல் இருக்கின்ற பொழுது உயிர் காக்கக்கூடிய மருத்துவம் போன்ற அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய இந்த பணியிலே ஈடுபடக்கூடிய செவிலிய மாணவர்களுடைய செயல்பாடுகளில் ஏதேனும் குறைபாடுகள் இருக்கின்ற பொழுது அது பொதுமக்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கும் என்கின்ற அபாயமும் இருக்கின்றது. இதையெல்லாம் தாண்டி இந்த மருத்துவ கவுன்சில்ல இன்றளவும் இதற்கு சரியான முறையான திட்டங்களோ அல்லது இதற்காக மத்திய திறன் மேம்பாட்டு நிலையத்திலிருந்து ஒதுக்கப்படுகின்ற பல்லாயிரக்கோடிக்கணக்கான பணம் என்பது சுகாதாரம் சார்ந்த மத்திய அரசால் ஒதுக்கப்படுகின்ற பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் சுகாதாரம் சார்ந்த இந்த திறன் மேம்பாட்டு ஆய்வுக் கழகத்தில் உள்ள பட்டய படிப்புகளை தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு ஆய்வுக் கழகம் என்பது நடத்துவதற்கு முன்வருவதில்லை. இது சோதனையிலும் சோதனை, வேதனையிலும் வேதனை. ஒருவேளை அவ்வாறு முன்வந்திருக்குமே ஆனால் அது அரசு சார்ந்த நிறுவனங்களில் படித்து அல்லது அரசு வேலை கிடைக்கக்கூடிய இந்த மத்திய அரசினுடைய திறன் மேம்பாட்டு கழகத்தினால் அளிக்கக்கூடிய இந்த நிதியின் அடிப்படையில் செயல்படக்கூடிய இந்த பயிற்சி வகுப்புகள் 300 மணி நேரம் 400 மணி நேரம் பயிற்சி வகுப்புகள் இருக்கின்றது இல்லையா? இந்த பயிற்சி வகுப்புகளில் பங்கெடுத்து அவர்கள் வெற்றி பெற முடியும். ITI போன்ற படிப்புகள் அல்லது டிப்ளமா இன்ஜினியரிங் போன்ற படிப்புகளுக்கு இந்த தொகை செலவிடுகின்ற பொழுது இந்த தொகையில் சுகாதாரத்திற்காக ஒதுக்கப்படுகின்ற தொகை என்பது தமிழக அரசில் செலவழிக்கப்படாமல் இருப்பது என்பதுதான் சோகத்திலும் சோகம். இதை எடுத்துச் சொல்வதற்கு யாரும் இல்லை என்பதுதான் வேதனையான உண்மையாக இருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி தமிழகத்திலே திறந்தநிலை பல்கலைக்கழகத்திலே தற்பொழுது இந்த 2 பட்டய படிப்புகள் செவிலியருக்கான திறன் மேம்பாட்டு படிப்புகள் மட்டும் வெற்றிகரமாக பல்வேறு தனியார் செவிலிய படிப்பு நிறுவனங்களிலே நடத்தப்படுகின்றது, நர்சிங் கல்லூரியில் நடத்தப்படுகின்றது. அது மட்டும்தான் ஆறுதல் தரக்கூடிய செயலாக இருக்கிறது. அதை தாண்டி புற்றீசல் போல மருத்துவ செவிலியர் படிப்பு என்ற நிறுவனங்கள் இருக்குமே ஆனால் அவற்றினுடைய திறனை, அவர்களுடைய அங்கீகாரங்களை நீங்கள் பரிசோதித்து அந்த மாணவர்கள் சேர வேண்டும் என்கின்ற விழிப்புணர்ச்சியை தமிழக வெற்றிக் கழக தோழர்கள் தொண்டர்கள் உருவாக்கி தர வேண்டும். காரணம், மாணவர்களுடைய எதிர்காலம் என்பதை நீங்கள் கருத்தில் கொண்டு அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு. இதையெல்லாம் தாண்டி அண்ணாமலை பல்கலைக்கழகம் மற்றும் திறந்தவெளி பல்கலைக்கழகம், மனோன்மணி சுந்தரனார் பல்கலைக்கழகம் மற்றும் அன்னை தெரசா பல்கலைக்கழகம் போன்றவைகள் எல்லாம் ஒரு காலகட்டத்திலே இந்த மத்திய அரசின் திறன் மேம்பாட்டு மையத்தினுடைய அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதிகளாக இருந்து பயிற்சி வகுப்புகளை நடத்தினார்கள். அவைகளும் முற்றாக நிறுத்தப்பட்டுவிட்ட இந்த சோதனையான காலகட்டத்திலே இந்த மருத்துவ செவிலிய படிப்பு என்பது அடிப்படை சுகாதார கட்டமைப்பை உருவாக்கக்கூடிய இந்த மருத்துவ யுகத்திலே சிப்பாய்களாக செயல்படக்கூடிய இந்த மருத்துவ செவிலியர்களுடைய பணி என்பது மிகச் சிறப்பான பணி. அத்தகைய பணி செய்பவர்களுக்கு சரியான கல்வி திட்டங்களும் அல்லது சரியான பயிற்சி வகுப்புகளும் அல்லது சரியான முறையான பயிற்சிக்கான மருத்துவமனைகளும் உருவாக்கப்படாமல் இருக்கிறது என்பதுதான் வேதனையான உண்மை. அரசுகளிலே இருக்கக்கூடிய இந்த செவிலிய பயிற்சி பட்டய படிப்புகள் தாண்டி உள்ள பட்டப்படிப்புகளுக்கு ஆகக்கூடிய செலவுகள் என்பது இந்த கிராமப்புற ஏழை எளிய மாணவர்களுக்கு உள்ள பட்ஜெட்டில் போதுமான ஒரு திட்டமாக இது இல்லை. இதை தாண்டி இந்த மாணவர்களுக்கு பல்வேறு வகையிலே இன்னல்கள் உருவாகி இந்த படிப்பு படிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே ஏதோ ஒரு இடத்தில் போய் படித்து அவர்கள் வாழ்க்கை என்பது சூன்யமாக கேள்விக்குறியாக மாறிக்கொண்டிருக்கின்றது. இதை தமிழக வெற்றிக் கழக தோழர்கள் தொண்டர்கள் உங்கள் அருகாமையில் உள்ளவர்களுக்கு இது குறித்த விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி ஒரு நிறுவனம் முறையான பயிற்சி பட்டயம் தருவதற்கு அங்கீகாரம் என்பது மத்திய அரசு மாநில அரசில் உள்ளதா என்பதை பார்க்க வேண்டும். அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு ஒரே வரியில் முடிச்சிடலாம். தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதாவது ஒரு அங்கீகாரம் இருந்தால் ஒழிய மற்ற எந்த அங்கீகாரம் அவர்கள் வைத்திருந்தாலும் அவர்கள் செவிலி படிப்பு படித்தால் அது ஒரு பயிற்சி மட்டுமே ஒழிய அவர்களுக்கு அரசு வேலையோ தனியார் வேலையோ உத்தரவாதம் இல்லை என்கின்ற உண்மையை அவர்களுக்கு எடுத்துச் சொல்லி தர வேண்டும். இதை தாண்டி இந்த திறன் மேம்பாட்டு கழகத்தின் வாயிலாக பயிற்சி பெறுவதற்கு நாம் முறையாக அவர்களை அணுகி நாம் அத்தகைய பயிற்சி எங்க இருக்கிறது என்று அவற்றின் வாயிலாக பயிற்சி பெறுவதற்கு அல்லது பயிற்சி கொடுக்க வைப்பதற்கு நாம் அதற்கான முயற்சியும் தொடர்ந்து அவர்களிடத்திலே வலியுறுத்தி கடிதம் எழுதியும் இதை சரி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு.
இந்த மருத்துவ படிப்பு என்கின்ற ஒரு கனவு கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு தனியார் ஒரு மருத்துவக் கல்லூரி அல்லது மருத்துவ செவிலியர் கல்லூரி தொடங்க வேண்டும் என்று சொன்னால் பல்லாயிரம் கணக்கான கோடி 11 கோடி லஞ்ச லாவண்யங்கள் உணர்வதால் 24,000 சதுரடி 20 மாணவர்களோட படிப்பதற்கு ஒரு தகுதியான ஒரு இடத்தை தேர்வு செய்து நாம் ஒரு செவிலியர் கல்லூரி தொடங்க வேண்டும் என்று சொன்னால் 20 மாணவர்களுக்கு 24,000 சதுரடி என்று கேட்டால் அந்த செவிலியர் கல்வி நிறுவனம் தொடங்குவதற்கு போதிய பட்ஜெட் இல்லாமல் பின்வாங்கக்கூடிய சூழ்நிலை தான் இன்றைக்கு பெருமுதலாளிகளும் இருக்கிறார்கள். இத்தகைய சூழ்நிலையில் இந்த மருத்துவம் சார்ந்த படிப்பாவது வியாபாரமாகக்கூடாது என்கின்ற தடுக்கின்ற சூழ்நிலை விழிப்புணர்ச்சி நம் தொண்டர்கள் மத்தியிலே வேண்டும். நீங்கள் மாணவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். இப்பொழுது அட்மிஷன் காலகட்டங்களிலே தவறான நிறுவனங்களில் சேர்ந்து அவர்கள் எதிர்காலம் சூன்யமாகிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த பதிவு. இந்த பதிவின் வாயிலாக 10 மாணவர்கள் ஏனும் பயனடைவார்கள் என்று சொன்னால் அது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய வெற்றி. நீங்கள் நல்ல வழிகாட்டியாக செயல்படுங்கள். தமிழகத்திலே தளபதி ஆட்சி வருகின்ற பொழுது இத்தகைய சூழ்நிலை மாறும். தமிழகத்திலே 2026 தளபதி ஆட்சி என்கின்ற காட்சி உருவாகும் என கூறி விடைபெறுகிறேன்.